வாலாஜாபேட்டை கல்குவாரி தொடர்பாக பாஜகவினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அனந்தலை கிராமத்தில் கல்குவாரி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி கல்குவாரி நிர்வாகத்தினருடன் மோதலில் ஈடுபட்டதாக அதே கிராமத்தை சேர்ந்த திருமலை என்பவரை போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையை கண்டித்து பாஜக தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிம் தலைமையில் பிடிஓ அலுவலகத்தில் இருந்து கைது செய்யப்பட்ட திருமலையின் மனைவி பவானி மற்றும் அவர்களது உறவினர்கள் பொதுமக்கள் பேரணியாக சென்று வாலாஜாபேட்டை காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த வேலூர் இப்ராஹிம், அமைச்சர் காந்தியின் பின்புலத்தில் செயல்பட்டு வரும் கல்குவாரிகள் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வருவதாக கூறினார். இதனை தடுக்கும் வகையில் செயல்படும் பொதுமக்கள் கைது செய்யப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் வாலாஜா கிழக்கு ஒன்றியத்தினுடைய துணைத் தலைவர் திருமலை அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆற்றல் மிகு நிர்வாகி என்பதை புரிந்து கொண்ட திமுக ஆட்சியினர் அவர் இருக்கக்கூடிய அனந்தலை பகுதியில ஏராளமான குவாரி முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. மண் திருட்டு, பாறைகள் அளவுக்கு அதிகமாக வெட்டி எடுக்கப்படக்கூடிய அளவிற்கு திருட்டுக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தொடர்ந்து அவர் தட்டி கேட்டுக் கொண்டிருக்கிறார். 27ஆம் தேதி அதே போன்று அனந்தலை பகுதியில ஏராளமான மண் திருட்டு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அது கேள்விப்பட்ட அவர் உடனடியாக அந்த பகுதியின் வார்டு உறுப்பினர் என்கிற பொறுப்பையும் இருக்கிற அவர் அந்த சம்பந்தப்பட்டவர்களை தடுத்து யாரை கேட்டு இப்படி மண்ணை திருடுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவரை கொலை செய்வதற்காக ஆயுதங்களோடு 4 பேர் வந்து அடிக்கிறார்கள். இந்த அனந்தலை கிராமத்துல பனைமரங்களை வெட்டி குவாரி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை தட்டி கேட்ட திருமலையை காவல்துறை கைது செய்கிறது. பனைமரத்தை வெட்டியவர்களையோ மண்ணை திருடியவர்களே கைது செய்யவில்லை. அந்த பகுதி மக்களிடத்தில் கேட்கும் பொழுது ராணிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்கிற காந்தியின் ஆசியோடு தான் இந்த கனிம வள திருட்டு நடக்கிறது, பனைமரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டு இருக்கிறது என்று அங்க இருக்கிற பொதுமக்கள் சொல்லுகிறார்கள். குவாரிகள் சட்டத்திற்கு புறம்பாக நடத்தப்படுவதை ஆதரிக்கக்கூடிய நிலையில் காவல்துறை இருக்குமே ஆனால் மாபெரும் முற்றுகை போராட்டத்தை இதே வாலாஜா காவல் நிலையத்திற்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கும்.